ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பு வணக்கங்கள். தமிழ் சித்தன் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்று நாம் காணவிருக்கும் பதிவு முருகப்பெருமானுக்கு எடுக்கப்படும் காவடிகளும் அவற்றின் பலன்களையும் பற்றி. காவடிகளில் மொத்தம் 20 வகை உள்ளன. ஒவ்வொரு காவடிக்கும் ஒவ்வொரு வகை பலன் இருக்கிறது. காவடி எடுப்பவர்கள் அளவு குத்திக் கொள்வது வழக்கமாக இருக்கிறது. தங்க காவடி எடுத்தால் நீடித்த புகழ் கிடைக்கும். வெள்ளிக்காவடி எடுத்தால் நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும். பால் காவடி எடுத்தால் செல்வம் செழிப்பு ஏற்படும். சந்தன காவடி எடுத்தால் வியாதிகள் நீங்கும். பன்னீர் காவடி எடுத்தால் மனநல குறைபாடுகள் விளங்கும். சர்க்கரை காவடி எடுத்தால் சந்தான பாக்கியம் கிட்டும். அன்னக்காவடி எடுத்தால் வறுமை நீங்கும். இளநீர் காவடி எடுத்தால் சரும நோய் நீங்கும். அலங்கார காவடி எடுத்தால் திருமண தடை நீங்கும். அக்னி காவடி எடுத்தால் திருஷ்டி தோஷம் பில்லி சூனியம் மற்றும் செய்வினை நீங்கும். கற்பூர காவடி எடுத்தால் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். சர்ப்ப காவடி எடுத்தால் குழந்தை வரம் கிடைக்கும். மஞ்சள் காவடி எடுத்தால் வாழ்வில் வெற்றி கிடைக்கும். சேவல் காவடி எடுத்தால் எதிரிகள் தொல்லை நீங்கும். மலர் காவடி எடுத்தால் நினைத்தது நிகழும். தேர்காவடி எடுத்தால் உயிர் பிழைக்க வைப்பதற்கு முருகனும் நன்றி தெரிவித்து எடுக்கப்படும் காவடியாகும். தேர்காவடி எடுத்தல் என்பது உயிர் பிழைக்க வைத்த முருகனுக்கு நன்றி தெரிவிக்கப்படும் காவடியாகும். அதற்காக எடுக்கும் காவடியாகும். பழம் காவடி எடுத்தால் செய்யும் தொழிலில் நல்ல லாபம் பெருகும். மயில் காவடி எடுத்தால் இல்லத்தில் இன்பம் நிறையும். குடும்ப பிரச்சனைகள் நீங்கும். வேல் காவடி எடுத்தால் எதிரிகள் நம்மை பார்த்து அஞ்சி ஓடுவார்கள். கந்தன் மீது முழு நம்பிக்கை வைத்து முறையாக விரதம் இருந்து காவடி எடுத்தால் கந்தன் மனம் மகிழ்ந்து வேண்டியதை வேண்டியபடி தருவார். இதுவே காவடிக்கு பின்னால் இருக்கும் விளக்கங்கள். நன்றி, வணக்கம்.